ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 90s பப் ஸ்லீவ், அதாவது ஷோல்டர் கிட்ட மட்டும் பஃப் வரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி 90s பப் ஸ்லீவ் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இந்த ஃபுல் அனாக்களி வந்து கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவோட கட்டிங் வந்து கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வரும், மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 inches வந்து ஹைட் எடுத்திருந்தேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 inch 3x3 அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து எப்பவும் போல் ஸ்லீவோட லைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த 3 inches வந்து மேலே ஹைட் கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பஃப் கொடுக்க போகிறோம். அதாவது ஷோல்டர் கிட்ட மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் வர மாதிரி இருக்கும். 90ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நான் நேற்று வந்து பார்த்தோன்னா அனாக்களி வியர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருந்தேன், அதில் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பஃப் வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சாரியில் இருக்கக்கூடிய கிளாத்தை தான் நான் வந்து பார்த்தோன்னா எடுத்திருக்கேன். பிங்க் வித்து பார்டர் வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஸோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த எட்ஜை வந்து பார்த்தீங்கன்னா தைச்சதுக்கப்புறமா இப்படி திருப்பிட்டு ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தையல் வந்து ஒன்று போட்டுடுங்க. இந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுட்டு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸஸாக வந்து தையல் வந்து சுற்றி லைனிங் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து லைனிங்கோட தைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 inches வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்து சாக் பீஸில் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து குட்டி குட்டியாக ப்ளீட் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து தைச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் தையல் போட ஸ்டார்ட் பண்ணணும். குட்டி குட்டி ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரணும். இந்த மாதிரி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் 90ஸ்லலாம் வந்து பார்த்தோன்னா நம்ம அம்மா அந்த மாதிரிலாம் வந்து போடும்போது ரொம்பவே அழகாக இருந்திருக்குங்க. அந்த பப் ஸ்லீவ் வச்சு கரெக்டாக நீங்கள் சென்டர் பார்ட் வரைக்கும் ஒரு வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளீட் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ சென்டர்லேருந்து இந்த பக்கம் அந்த ப்ளீட் எடுக்கிறது வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி சென்டர்லேருந்து இப்போ நீங்கள் மறுபடியும் திரும்ப வைக்க நம்ம சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அளவு வந்து வைக்கணும். 3 inchesக்கு வந்து பார்த்தா நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்துருக்கோம். நீங்கள் வந்து கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்டிங் வீடியோ, அனாக்களி கட் பண்ண வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதில் பாருங்கள் கண்டிப்பாக. அதாவது ப்ளீட் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஆப்போசிட்டில், அதாவது நம்ம அந்த பட்டியாலா ஃபேண்ட்டுக்கெலாம் இப்போ பார்த்தீங்களா டைரெக்ஷனில் ஒரு டைரெக்ஷன் வச்சு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே டைரெக்ஷனில் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வைக்காமல் இந்த ப்ளீட் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அதுலேருந்து சென்டர் வரைக்கும் ஒரு டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வைங்க. ரொம்பவே அழகாக இருக்குங்க ஸ்லீவு. பாருங்கள், வச்சு முடிச்சாச்சு. ஒரு 5 ப்ளீட்டு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து வச்சிங்கன்னா போதும். தனித்தனியாக அந்த துணியை வந்து சுருக்கி மாதிரி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஸ்லீவ் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், அந்த சென்டரில் ஷோல்டர்கிட்ட மட்டும் வரும். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவை வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு டைரெக்ஷனில் வச்சுருக்கேன், தைச்சிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வரைக்கும் அந்த குட்டி குட்டியாக அந்த ப்ளீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். பாருங்கள், வச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த குட்டி குட்டியாக ப்ளீட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி அது கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் வருங்க. அந்த பஃப்பு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருக்குங்க அதை பார்க்குறதுக்கு. ஸோ இது உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன், அதில் பாருங்கள் அந்த பஃப் வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் வருதுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து தைச்சதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. இது ஓல்டு சாரீலேருந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யாருமே நம்பவே முடியாது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்த்து